அப்ப கடந்த வாரத்துல இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும் போது, இயேசு என்ன செய்யப்படும் போது, சோதிக்கப்படும் போது அவருடைய மனநிலை எப்படி இருந்தது, அந்த சோதனை கட்டத்தில் அவர் எப்படி நாட்களை கடந்து போனார். எத்தனை நாள் உபவாசம் இருக்கிறார்? அப்ப 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. அதுவே ஒரு பெரிய டயர்டு. 40 நாள் உபவாசத்துல இவன் ஒரு பக்கம் டார்ச்சர். அப்ப 3 விதமான கட்டம் அவர் சோதிக்கப்படுகிறார். 3 விதமான கட்டத்தில் கர்த்தராகிய இயேசு சோதனையை என்ன செய்யறாரு? ஜெயம் எடுத்து அதை ஜெயமாய் மாற்றினார். இன்னைக்கு அதுதான் நமக்கு அடிச்சுவடு. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். பைபிள் சொல்லுது ஆண்டவரை குறித்து. சோதிக்கப்படுகிறவர்கள், சோதனைக்காரன் வேற, சோதிக்கிறவன் வருவான். இயேசுவ மாத்திரம் அல்ல, ஊழியக்காரன, ஊழியக்காரிய, உடன் ஊழியர்களை, சபை ஜனங்களை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை சோதிக்க வருவான். ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது? அவனுக்கு இடம் கொடுத்து அவனுடைய வார்த்தைகளுக்கு மயங்கி அவனுடைய திட்டத்திற்கு நம்ம என்ன செய்திடக்கூடாது? நம்மளை விற்று போற்றக்கூடாது. இயேசு கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பரவாயில்ல, சரி நல்லது தானே சொல்றான், அப்பத்தை கல்ல என்ன செய்யணும்? அப்பமா மாத்தினா என்ன முடிஞ்சு? சாப்பாடு, பசி தீந்துரும். அப்ப அவன் தந்திரம் என்ன? 40 நாள் உபவாசத்தை உடைக்கணும். எப்படி பிளான் பாருங்க. ஆவில அவர் ஏவப்பட்டு அவர் உபவாசம் இருக்கிறாரு. அப்ப பரலோக தேவன் சொல்லிதான் உபவாசம் இருக்கிறாரு. அந்த உபவாசத்தை கலைக்கணும். அப்ப மகா பெரிய ஒரு திட்டத்தோட தான் அதனுடைய பாரத்தையும் அதனுடைய அபிஷேகத்தையும் கர்த்தர் இவர் மேல வைக்க 40 நாள் உபவாசத்துல இவர் அமரும் போது இவன் என்ன செய்யறான்? இந்த கல் அப்பமான பசி இருக்குது பாருங்க. ஆண்டவராக இயேசுக்கு பசி உணர்வு இல்லாம இருந்திருந்தா இவன் இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்க மாட்டான். பிராக்டிக்கலா எல்லாமே யோசிக்கணும். நம்ம இப்ப மாம்சத்தில் இருக்கும்போது 40 நாள் உபவாசம் இருந்தா பசிக்குமா? பசிக்காதா? இருக்கும். ஆனா அதை மேற்கொள்ள ஆண்டவர் தேவ பலன் கொடுத்தாதான் நம்ம 21 நாள் இருக்கிறோம், 30 நாள் இருக்கிறோம், 7 நாள் இருக்கிறோம், 3 நாள் இருக்கிறோம். ஆரம்ப நாட்கள் எல்லாம் 40 நாள் எனக்கெல்லாம் அப்படியே வாஞ்சியா இருப்பேன். காலையில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எதையுமே சாப்பிடாம தண்ணீர் மாத்திர ஆகாரம் அடுத்து இரவுல ஒரு வேளை சாப்பாடு. ஏன்னா அதுக்கு மேல முழு நேரம் என்னால் இருக்க முடியாது. நான் அல்சர்ல பாதிக்கப்பட்ட ஒரு ஆளு. அவர் பலன் கொடுத்து என்ன செய்வாரு? 40 நாள் உபவாசம் இருப்பேன், தினமும் இருப்பேன். அதுல 3 வேளை ஜெபம் செய்வேன். அப்ப அந்த பிரசன்னத்துக்குள்ள போயிட்டோம்னா நம்மளை மறந்துடுவோம். அந்த ஆர்வம், தேவனோட தேடுகிற அந்த ஆர்வம் அப்படியே நம்ம அந்த பிரசன்னம் மூட ஆரம்பிச்சிடும். பசி தெரியாது. அப்படியே டீ காஃபியோட முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். அப்புறம் இரவு 9 மணிக்கு ஒரு வேளை ஆகாரம் எடுத்துட்டு ஈவினிங் முடிக்கும் போது லைட்டாக ஏதாவது பிஸ்கட்டு இது மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்து முடிப்போம், அவ்வளோதான். ஆனால் அந்த 40 நாட்கள் நான் இருக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் என்னோடு பலமா இருந்து அவர் என்னை நடத்தின விதங்களை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஏன் தெரியுமா? வயிற்று புண்ணில் பாதிக்கப்பட்டு அல்சர்னு சர்டிபிகேட் வாங்கின ஆளுக்கு 40 நாள் ஒரு 12 மணி நேரம் இரவு ஒருவேளை சாப்பாடு தான். அப்ப பார்த்துக்க எவ்வளவு நேரம் பார்க்க, அடுத்த 24வது மணி நேரம் தான் சாப்பிட போகணும். அப்ப காலையிலேருந்து அப்படியே வெறும் வயிறா இருப்போம்னு சொன்னா அது சாதாரண ஒரு மனிதனா இருக்க முடியாது. யார் அதுக்கு உதவி செய்யறாரு? ஆண்டவருடைய உதவி இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது நம்ம. அப்ப ஆண்டவராக இயேசுவுக்கு அப்படிதான் உதவிக்கரம் நீட்டப்பட்டு இருக்குது. இப்ப அவரும் அந்த பசியின் மயக்கத்திலையும் உபவாசத்தின் தேவ சித்தத்திலையும் நிற்கிறாரு. அப்ப அப்பத்தை கொடுத்து அடுத்தது என்ன சொல்றான்? மேல இருந்து தாள குதிங்க. அப்புறம் என்ன சொல்றான்? ராஜ்யத்தெல்லாம் உங்களுக்கு தருகிறேன். 3 விதமான சோதனை கட்டத்திலும் ஆண்டவராக இயேசு என்ன செய்தாரு? ஜெயம் எடுத்தார். இந்த செய்தியை நான் யூடியூப்ல போட்டு நேத்து ஒரு சகோதரி எனக்கு என் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இந்த யூடியூப் லிங்கோட அப்படியே அந்த வீடியோட எப்படிப்பட்ட ஒரு செய்தி பாஸ்டர் இது அப்படின்னு சொல்லி ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு செய்தி கொடுத்துருக்கிறீங்க. போன வாரம் செய்தி பாருங்க. வெளியில் இருக்கிறவங்க ருசித்து பார்க்கிறாங்க. செய்தி வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கிறாங்க. அப்போ உங்களை உருவாக்கி கொள்வதற்கு தான் இந்த திருச்சபை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது, மழலை பருவத்திலே இருக்கக்கூடாது. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். சபை யார் என்பதை சபை உணரணும். சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் நமக்கு என்ன கடமை என்பதை அறிந்திருக்கணும்.
அதனால தான் இவ்வளவு தூரம் வலியுறுத்தி இவைகளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். சரி, இன்றைக்கு அதன் தொடர்ச்சியை போல நம்ம புதிய ஏற்பாடை தியானிக்கிறதுனால இன்றைக்கு யோவான் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம தியானம் செய்ய போகிறோம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு கடந்த வாரத்தில் இயேசு பிதாவுடைய சித்தத்தையே நிறைவேற்றினது போல கீழ்ப்படிதலை இயேசுவின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன செய்ய போறோம்? கீழ்ப்படிதலை. சொல்லுங்க, கீழ்ப்படிதலை இயேசுவின் மூலமாக சொல்லுங்க கற்றுக்கொள்ள போகிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கீழ்ப்படிதலை இயேசுவின் வாயிலாக கற்றுக்கொள்ள போகிறேன். கற்றுக்கொள்ள போகிறேன். போன வாரம் அவர் கர்த்தருக்கு கட்டுப்பட்டவரா இருக்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வாரம் அவர் கீழ்ப்படுகிறவரா இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் கேட்க ஆவலா இருக்கிறீங்க? சரி, இதுக்கு யோவான் 5ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க ஆரம்பிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வாசித்த வசனம் யோவான்ல 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமா? ரைட், ஓகே. அப்ப அவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். இது ஒரு நல் ஒழுக்கத்தை காண்பிக்கதா இல்லையா? இந்த விஷயம் நமக்கு ஒரு நல் ஒழுக்கத்தை காண்பிக்கதா இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவா இருக்கிற தெய்வத்திற்கு, தேவனுக்கு இவர் உட்பட்டவராகவும் கீழ்ப்படிந்தவராகவும் அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராகவும் நிற்கிறதை பார்க்க முடிகிறது. இது ரெண்டு பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். குமாரன் காண்கிறது எதுவோ அதை அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். இந்த இடத்துல பிதா குமாரனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறத பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் குமாரனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறாரு? குமாரன் பிதாவுடைய அவருடைய விருப்பத்தை 100% நிறைவேற்றினார். ஆமென். அப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவாகிய தேவன் எதை செய்ய சித்தமா இருக்கிறாரோ, எதை செய்ய அவர் விரும்புகிறாரோ அதை இந்த வசனத்தினுடன் நாம் பார்க்க முடியுது. இயேசுவும் குமாரனும் அதையே செய்கிறார். அப்ப இந்த இடத்துல நீங்க ரொம்ப ஷார்ப்பா நிக்கணும், கவனிக்கணும். பிதாவுடைய சித்தம் தான் பழைய ஏற்பாடு, பிதாவுடைய சித்தம் தான் புதிய ஏற்பாடு. ரெண்டுமே அவருடைய சித்தம். பிதாவுடைய சித்தத்தின்படி பழைய ஏற்பாடு முழுமை ஆகல, நிறைவேற்றினது இயேசு மட்டும்தான். பிதாவுடைய சித்தத்தின்படி தான் இயேசு புதிய ஏற்பாடை நியமித்திருக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டிலே தண்டனை உண்டு, புதிய ஏற்பாட்டில் என்ன உண்டு? கிருபை உண்டு. சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குதுங்க? செய்த தவறுக்கு தண்டனை உண்டு. புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்குது நமக்கு? அப்படின்னா மன்னிக்கப்படும் அர்த்தம். அப்படின்னா என்ன செய்யப்படுமா? மன்னிக்கப்படும். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, கற்றுக்கொள்ளணும். நம்ம பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங், அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பூமியில வாழும்போது இவங்க ரெண்டு பேருமா இணைந்து நமக்கு கொடுத்த வேதத்தை நீங்க அப்படியே கை கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப இயேசு புதிய ஏற்பாட்டில் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்திருக்கிறார். இந்த புதிய ஏற்பாடின் திட்டத்தின் மையம் என்ன, மிக முக்கியமான சாராம்சம் என்ன, அதை நான் தெரிந்து கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியமா இருக்குது. இப்ப தொடர்ந்து நான் வாசித்து முடித்ததிலிருந்து வாசிக்கலாமா? பிதாவானவர் குமாரனிடத்தில்
அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். பிதா எதை செய்ய முன் வந்தாலும் தான் செய்கிறதை எல்லாம் என்ன செய்யறாரா? இயேசுவுக்கு காண்பிக்கிறாரா? சோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடத்துல தான் இயேசு இருக்கிறாரு. அந்த இடத்துல வேற யாரையும் வைக்க முடியாது. கவனிச்சு பாத்தீங்களா? அந்த இடத்துல வேற யாரையும் வைக்கவே முடியாது. அந்த இடத்துல இயேசு தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்ப தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். ஆமென் சொல்லுங்க. இதையெல்லாம் விட இன்னும் பெரிதான கிரியைகளையும் இயேசுவுக்காக, இயேசுவின் வாயிலாக பிதாவாகிய தேவன் என்ன செய்வாரு? காண்பிப்பார். தொடர்ந்து வாசிக்கலாம். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அதாவது ரெண்டு விதமான உயிர்ப்பித்தல் கவனிக்கணும். பிதாவானவர் மரித்தோர்களை எப்படி உயிர்ப்பிக்கிறாரோ, தன்னை விட்டு போன ஒரு ஆத்துமா, தன் வழியை விட்டு போன ஒரு ஆத்துமாவை பிதா எப்படி உயிர்ப்பித்து ரட்சிக்க விரும்புகிறாரோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்க மட்டும்தான் அந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. அந்நியர்களுக்கு இந்த கிருபை கொடுக்கப்படவில்லை. அவர்கள் இவரை அறியவும் இல்லை. இப்ப பிதாவாகிய தேவன் செய்ததை இயேசு புதிய ஏற்பாட்டில் என்ன செய்யறாரு? அந்த மரித்தோர்களை, மரணம்னா இயேசு மரித்தவங்களை எழுப்பினார் பாருங்க, அது நேரடி மரணம். நேரடி மரணத்தை நீங்க தொடர்பு கொள்ளாதீங்க. ஆவியிலும் ஆத்துமாவிலும் பாவத்தின் நிமித்தம், சாபங்களின் நிமித்தம் மரித்து போன நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்கு தந்து நம்மளை என்ன செய்திருக்கிறார்? அவரு ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசு நமக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். பாவத்துல மரிக்கிறவனுக்கு நித்தியம் வேதனை. அவனுக்கு அழைப்பு கொடுக்கிறாரு இயேசு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் போக மாட்டான். கவனிச்சு பாருங்க வசனத்தை. அப்ப பிதாவை சென்றடைய, பிதாவினுடைய பரலோக ராஜ்யத்தை சென்றடைய இப்ப நம்ம குமாரனிடத்தில் என்ன செய்யணும்? கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் எனக்கு நிறைய தெரியும், நான் ஆண்டவரோடு ரொம்ப நெருங்கி பேசுவேன், அதெல்லாம் ஒரு புறம். அவருடைய வசனத்தின்படி கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை இருக்கா? நல்ல ஜெபம் இருக்கும், நல்ல வேத வாசிப்பு. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க வாலிபர்கள். அப்ப உன்னுடைய வேத வாசிப்புக்கு என்ன அடையாளம்? உன்னுடைய வேத வசனத்தில் நீ ஜெபம் மணிக்கணக்கில் ஜெபிக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம்? பெற்றோர் அவமதிக்கிறியா? சில பெற்றோர்கள் இருப்பாங்க, நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க, பெற்றோர்கள் தவறான வார்த்தைகளால் திட்டி பேசி அவங்கள காயப்படுத்தி, அவங்க அடிப்படை கடமைகளை கூட செய்யாம அவங்கள நோகடித்து, ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? தேவனுடைய ஆலயத்தில் போய் நீங்க பங்கு பெற்று ராபோஜனம் பெற்று என்ன பிரயோஜனம்? அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நாம எல்லாரும் அவருக்கு பிரியமா இருக்கணும். அந்த பிரியத்தை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளணும். ஆமென். முதல்ல எங்க பகிர்ந்து கொள்ளணும்? வீட்டுக்குள்ள. அப்புறம் எங்க பகிர்ந்து கொள்ளணும்? உறவுகளுக்குள்ள. அப்புறம் எங்க பகிர்ந்து கொள்ளணும்? அந்நியர்களுக்குள்ள. ஆமென் சொல்லுங்க. நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துல ஒரு கூட்டம் இருக்குது, அதுலயும் தென் தமிழகத்துல இருக்குது நிறையா. அவங்க ஆளை தவிர அவங்களுக்கு மற்றவங்கள பரலோக ராஜ்யம் ஒரு கேள்விக்குறிதான் அவங்களுக்குலாம். உன்னை போல பிறனை நேசிங்கிற இயேசுடைய மகா பெரிதான கட்டளை, இந்த பெரிதான கட்டளை அசட்டை பண்ணுகிற கிறிஸ்தவர்களா? பரலோக ராஜ்யம் உனக்கு இல்லை. நீ கர்த்தருக்குள்ள இருக்கிறது போல இருக்கும், நீ தேவனோடு நடக்கிறது போல இருக்கும், சில ஆசீர்வாதங்கள் உனக்கு வருவது போல இருக்கும். பிறனை நேசிக்க கற்றுக்கொள்ளணும். பிறனை நேசித்து தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல பிறனுடைய பிள்ளைகளுக்கு தனக்கு இறங்குவது போல பிறனுக்கு இறங்குகிறவன் தான் கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். அவங்களுடைய நீதி ஒரு நாள் வெளியரங்கமாகும். ஆமென் சொல்லுவோமே. தொடர்ந்து வாசிக்கலாம். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும்
எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரு? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரு? பிதாவாகிய தேவன் ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல், அவர் நியாயம் விசாரிக்காமல் இந்த வேலையை யாருக்கிட்ட கொடுத்துட்டாரு? இயேசு கிட்ட கொடுத்துட்டார். அப்ப இந்த விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும். அப்ப இயேசு கிட்ட தான் என்ன இருக்குது? நியாய தீர்க்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. நல்லத அவர் பகுத்தறிந்து அதுல அவங்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற அதிகார காரியம் யாருக்கிட்ட போயிருக்குது? இயேசு கிட்ட தான் இருக்குது. அப்ப நம்ம ஜபங்கள் எல்லாம் எங்க எப்படி போகணும்? இயேசுவின் வாயிலாகத்தான் போகணும். இயேசு தான் பிதாவோடு நெருங்கி இருக்கிறார். இயேசுவுக்கு தான் அவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார். பிதாவாகிய தேவன் மிக முக்கியமானவர், பிதா அருளின இயேசு மிக மிக முக்கியமானவர். ஆமென் சொல்லுவோமே. அப்ப தொடர்ந்து வாசிக்க கேட்கலாம். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான். இதுல நீங்க இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ளணும். குமாரனாகிய இயேசுவுக்கு ஆராதனை செலுத்தினா, குமாரனாகிய இயேசுவுக்கு நீங்க பலிகளை செலுத்தினா, குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க எதை செய்தாலும் பிதாவாகிய தேவனுக்கு செய்றீங்க. ஒருவேளை நீங்க அவரை கனவீனப்படுத்தி நீங்க கனம் பண்ணாம போவீங்கன்னா, நீங்க இயேசுவை மாத்திரமல்ல பிதாவாகிய தேவனை மிக முக்கியமானவரை என்ன செய்யல, நீங்க கனம் பண்ணலன்னு அர்த்தம். அப்ப சுவிசேஷம் சொல்லப்படும் போது கேட்டு மனம் திரும்பணும். சுவிசேஷத்திற்கு இருதயத்தை என்ன செய்யணும்? திறந்து கொடுக்கணும். பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம் எடுக்கணும். இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்ற ஒரு நிச்சயத்தோடு அந்த ஞானஸ்தான ஆராதனைக்குள்ள கடந்து செல்லணும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தொடர்ந்து வாசிக்கலாம். என் வசனத்தை கேட்டு, இயேசுவின் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். நீங்க யாரை நேசிக்கணும்? நீங்க சொல்லுங்க, நீங்க யாரை நேசிக்கணும்? இயேசுவை தான் நேசிக்கணும். இயேசுவை அனுப்பினவரை நேசிக்கிறீங்கன்னு சொன்னா, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு நீங்க சொன்னா, நீங்க முதல்ல யாரை நேசிக்கணும்? இயேசுவை தான் நேசிக்கணும். இயேசு கூட இருந்தவங்களை நேசித்து, இயேசுவுக்கு பணிவிடை செய்தவங்களை நேசித்து, இயேசுவை குறித்து பேசினவங்களை நேசித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த விதமான கண்கள் கட்டப்பட்ட குருட்டாட்டத்தின் தன்மையிலிருந்து நம்ம வெளியே வரணும். நமக்கு போதித்தது தவறானவைகள், நமக்கு கொடுக்கப்பட்டது தவறானவைகள், நமக்கு சுட்டி காட்டப்பட்டவைகள் தவறானவைகள். ஆவியான தேவன் நமக்குண்டு. அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியா இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுவோம். தொடர்ந்து வாசிங்க. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 25. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. குரலிலேயே சொல்லுங்க. இப்ப வந்துருச்சா? நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த மரணம் நேரடியா போய் ஒரு செத்த மனுஷனை உயிர் பெற செய்த விஷயம் இல்ல. இது என்ன செய்திருக்கிறாரு? தன்னுடைய வார்த்தைக்கு இணங்காமல் பிதாவுடைய சித்தத்திற்குள் வராதவர்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க? மரண நிலையில இருக்கிறாங்க, மதிமயங்கி இருக்கிறாங்க. அந்த ஆத்துமாக்கள் ஒவ்வொரு நாள் என்ன செய்யுது? தோல்வியை தழுவுது. இப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றார்? 25ல மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். கேட்கும் காலம் வரும். எல்லாம் சொல்லுங்க, கேட்கும் காலம் வரும். அப்படின்னா இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த சத்தம் தொனிக்க தோன்றியது. ஹல்லேலூயா. இயேசுவின் காலத்திலே அந்த சத்தம் பூமி எங்கும் உலாவ துவங்கியது. ஆமென் சொல்லுவோம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கும்படி நாம் என்ன செய்யணும்னா, கீழ்ப்படிதலுக்குள் பிரவேசிக்க வேண்டும். கீழ்ப்படிதல் இல்லாம அவருடைய வார்த்தைக்கு நீங்க இணங்க முடியாது.
கீழ்ப்படிதல் இல்லாம அவருடைய கற்பனைகளை நீங்க கைக்கொள்ள முடியாது. கீழ்ப்படிதல் இல்லாம ஆபிரகாம் அன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படவில்லை. கீழ்ப்படிதல் இல்லாம நோவா அன்றைக்கு பேழைக்குள் செல்லவில்லை. தேவன் தெரிந்து கொண்ட நீங்களும் நானும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு வேத வாசனத்தினுடைய மிக முக்கியமான காரியமா ஹைலைட் நான் பண்றேன். தேவ வார்த்தைகளை கேட்கிற நீங்க, தேவ சமூகத்தில் நிற்கிற நீங்க, தேவனோடு நடக்க விரும்புகிற நீங்க, எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதன்மையை கொடுத்து தேவனுடைய வார்த்தையின்படி உங்க வாழ்க்கை அமைப்பை அமைத்துக் கொண்டு கர்த்தருக்குள்ள நீங்க என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று, அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். நல்லா கவனிக்கணும். எல்லாரும் பிழைப்பாங்கன்னு சொன்னாரா? சபையில் இருக்க எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணப்படுது. எல்லாரும் அதை கரெக்டா கேட்டு வாங்கி அவங்க ஆத்துமாக்கு இடம் கொடுக்கறாங்களா? ஆவியில் இடம் கொடுக்கறாங்களா? குறைவு இருக்குல்ல. எல்லாரும் ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா அதுல விசேஷமா சொல்றாரு, யாருங்க அந்த இடத்துல? கேட்கிற. அப்படிதான் எழுதி இருக்குது. கேட்கிறவர்கள் தான் பிழைப்பார்கள். அப்படின்னா அதை கேட்டு செயல்படுத்த விரும்புகிறவர்கள் தான் பிழைக்க முடியும். அதை கேட்டு நடைமுறைப்படுத்துகிறவர்கள் தான் பிழைக்க முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு கன்னத்தில் அறைந்தா மறுகணத்தை. அப்ப இந்த அனுபவம் வருகிற வரைக்கும் நம்ம என்ன இல்லைங்க? கீழ்ப்படியாதவர்கள். பிறன்று யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாங்க. இதுக்கு நீங்க கீழ்ப்படியாத வரைக்கும் என்ன இல்ல? உங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் இல்ல. கண்கள் அலைப்பாயுதா? எண்ணங்கள் அலைப்பாயுதா? இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு தோணுதா? கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ சமூகத்திலே இயேசுவுக்கு முன்பதாய் நிற்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கீழ்ப்படிதல் உண்டு என்று சொன்னால் இயேசுடைய பிரமாணத்தை நீங்க என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமில் இருக்கும்படிக்கு பாருங்க, நீங்களும் நானும் ஜீவனோடு இந்த பூமியில ஆவியானவருடைய ஒத்தாசையோடு தேவ பலத்தோடு காணப்படணுமா? அவர் சொல்லுகிறார். அவர் சொல்ற விஷயத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்கிறார். 27 அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுவோமே, மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு செய்வதற்கு ஒரு தலைவர் வேணும். இதான் தேவ திட்டம். பிதா இறங்கி வந்தா ரொம்ப கோபப்படுவார். தண்டனை தான், மன்னிப்பே கிடையாது. ஒரே நேரத்தில் 1000 பேரையா கொண்டு போவார். இஸ்ரவேல்ல வாதை அனுப்புவார், சர்ப்பத்தை அனுப்புவார். இவன் கீழ்ப்படிய மாட்டான். ஐயா மோசே கிட்ட சொல்லுவாரு, ஒன்னும் வேலைக்காகிற மாதிரி தெரியல, இவனை வழியில என்ன செய்தரணும்? கொன்று போடணும். 10 முறை அவரை சோதிச்சு பார்த்து வனாந்தரத்துல கோபம் மூட்டின இவங்களுக்கு அதே வனாந்தரத்துல தண்டனை வச்சிருந்தார். எத்தனை முறை சோதிச்சாங்க? 10 முறை. தேவ கோபாக்கின அவங்க வாழ்க்கையில தொடர்ந்து பிடிச்சது. வனாந்தரத்திலேயே வியாதிப்பட்டு வேதனைப்பட்டு சஞ்சலப்பட்டு செத்து போனார்கள். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சொல்றாரு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. அப்பனா என்ன செய்யணுமா? மனம் திரும்புங்கள். இன்னைக்கும் அந்த நிலையில் இருக்கிறோமா? கர்த்தருக்கு நம்மளை ஒப்பு கொடுப்பதில் உங்களுக்கு குறைவு இருக்குதா? கர்த்தருடைய ஆவியானுடைய ஒத்தாசையோடு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய மனநிலை என்ன செய்யப்பட வேண்டும்? மாற வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவர் மனுஷனா இருக்கிறபடியா நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆமா. 28 இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். 29 வாசித்து முடிக்கலாம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும்
செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கும்படி புறப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கூர்ந்து கவனித்தீங்கன்னா, அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறார்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாயும் புறப்படுவார்கள். அப்ப நம்ம இதெல்லாம் வேதத்துல இருந்து நன்மை தீமை அறியத்தக்கதாக உங்க ஞானத்தை நீங்க என்ன செய்யணும்? தெளிவோடு கூட நீங்க இது தேவ பிரியம், இது தேவனுக்கு பிரியம் அல்ல, இது தேவ சித்தம், இது தேவனுக்கு சித்தம் அல்ல. ஒருத்தன் அப்படி பேசுறேன் அதுக்கு நான் இப்படி பேசுவேன், அது தேவ சித்தம் அல்ல. அப்ப நம்ம நிறைய விஷயங்களை தெரிந்துக்கணும், நிறைய விஷயங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். கீழ்ப்படிதலை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு இயேசு எப்படி இருந்தாரு? கீழ்ப்படிந்திருந்தாரு. கீழ்ப்படிதலை குறித்து நமக்கு என்ன சொல்லுகிறார்? பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். நாம எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று, எவைகள் நமக்கு வைக்கப்பட்டது என்று இந்த வேதத்தினூட நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். 1 பேதுரு 1:2. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதியதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. கிருபையும் சமாதானமும் பெருகணும்னு சொன்னா பேதுரு என்ன சொல்ல வர்றாரு? மேல இருந்து வாசிங்க மறுபடியும். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி என்றால் இந்த பூலோகம் நமக்கு என்ன இல்லைங்க? சொந்தம் இல்லை. சொல்லுங்க, இந்த பூமியை நமக்கு எது சொந்தம்? பரலோக ராஜ்யம். எல்லாரும் விரல உயர்த்தி காண்பீங்க. நமக்கு எது சொந்தம்? பரலோக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொல்றாரு, பூமியில பொருட்கள் என்ன செய்யாதீங்க? சேர்த்து வைக்காதீங்க. சேர்த்து வைக்க சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்டம் கத்து கொடுக்குது. எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அது? அவன் சேர்த்துட்டானா என்ன நடக்கும் தெரியுமா? உடைமைகளை, பொருட்களை, நிலங்களை, சொத்து சுகங்களை ஒரு மனுஷன் சேர்க்கிறான்னா, இந்த இருதயம் இருக்கும் பாருங்க, அவனுடைய உடைமைகள், சொத்து சுகம், அவனுடைய இதெல்லாம் அசெட்லாம் எங்க இருக்குதோ அவனுடைய இருதயம் எங்க இருக்கும்? அங்கதான் இருக்கும். எப்பயுமே அதை கண்காணிச்சுக்கிட்டு, யாராவது திருடிட்டு போயிடுவாங்களா, யாராவது எடுத்துக்கொள்ளுவாங்களா, ஐயோ நம்ம இவ்வளோ இதை இப்படி வச்சிருக்கிறோம், யாருக்கன்னாவது பட்டுடுமா, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு. கடைசி வரைக்கும் பாருங்க, போராடி அவங்க அதை தக்காத்துக்கிறதுக்காகவே போராடி வாழ்க்கையை பிடிச்சிருவாங்க. 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிற கிறுக்கு பிடிச்சாலாம் எங்க இருக்குது? நம்ம ஊர்ல தான் இருக்குது. 3 தலைமுறைக்கு. 3வது தலைமுறை பார்த்து கூட இது மண்டையை போட்டுரும், இவரு போய் சேர்ந்துருவாரு. ஆனா இவர் சொத்து சேர்த்து வைக்கிறது எப்படியாங்க? 3 தலைமுறைக்கு. ஆண்டவர் அதனாலதான் சார் ஐஸ்வர்யமான பார்த்து கூப்பிடுறாங்க, இங்க வா, பரலோகத்துக்கு போக தானே விரும்புற, உங்ககிட்ட நிறைய ஐஸ்வர்யம் இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்குது? நிறைய சொத்து பத்து இருக்குது. நீ எல்லாவற்றையும் விட்டு யாருக்கு கொடு? தரித்திரருக்கு கொடு. யாருக்கு கொடுக்கணுமா? சொல்லுங்க, யாருக்கு கொடுக்கணுமா? கொடுத்துட்டு அவர் சொல்ற என்ன பின்பற்றி வா. ஏன்? அது அவர் தானே கொடுத்தது. இஸ்ரவேல்ல ஒருத்தர் தான் இவன் கரெக்டா தான் கேள்வியும் கேட்கிறான். இவனுக்கு விவரம் தெரியல, விவரம் தெரிஞ்சுக்கிறது கேள்வி கேட்காங்க. இல்ல விவரம் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியும் கேட்பாங்க. நம்ம ஆளுங்க நம்ம ஊர்ல இருக்க தெரியாத மாதிரி கேட்பாங்க. தெரிஞ்சிருக்க விஷயம் தெரியாத மாதிரி நோண்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவன். ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட நிறைய வசதி இருக்குது, நிறைய நீ அந்தஸ்துல ஆஸ்தி வச்சிருக்கிற, அதெல்லாம் வெற்றி என்ன செய்ய? தரித்திரருக்கு கொடு. இயேசுடைய மனப்பக்குவம் பாத்தீங்களா? ஒரு கூடாரத்துல போய் எல்லாமே குவியறது அவர் விரும்ப மாட்டாரு. கீழ்ப்படிங்க. நீங்க அதிகமா சொத்து சேர்க்கிறது அவர் விரும்ப மாட்டாரு. உங்க இருதயம் அங்கதான் இருக்கும். உங்க இருதயம் எங்கேயோ அவர்கள் அங்கே.
அப்ப என்ன இயேசு சொல்றாரு? நாளைய தினத்தை குறித்து, கவலைப்படாது, நாளைய தினத்தை குறித்து. கவலைப்படாது. இதுதான் புதிய ஏற்பாடுடைய பிரசங்கம். நிறைய இருக்கா? பகிர்ந்து கொடு, ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடு, ஆசிரமங்களை கட்டிவிடு, நிறைய செய், நன்மைகளை செய், நற்கிரியைகளை செய்க என்று கர்த்தராகிய இயேசு புதிய ஏற்பாட்டில் போதித்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, உலகத்துல சேர்த்து வைக்காதீங்க. 3வது தலைமுறை வரவனுக்கு அதோட அருமை பெருமை தெரியாது. அது குடிச்சு கிடிச்சு காலியாக்கி, இல்ல சீட்டு கீட்டு விளையாண்டு அதை விட்டுட்டு, அதெல்லாம் திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிந்து, அவருடைய வசனங்களுக்குள் கீழ்ப்படிந்து காணப்பட வேண்டும். அதே அதிகாரத்துல, மன்னிக்கணும், அது 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 7, 8 ஆகிய வசனங்களை வாசிப்போம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறலுக்கு ஏதுவான கல்லும் விழுதற்கேதுவான கன்மலையும் ஆயிற்று. என்னதுங்க? 7ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதலுக்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கன்மலையும் ஆயிற்று. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப நம்ம தெளிவுள்ளவர்களா கீழ்ப்படிந்தா நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய சுதந்திரவாளிகள். பாருங்க, இவரை தள்ள நினைச்சவங்க கீழ்ப்படியாமை உள்ளவர்கள். இயேசுவை சிலுவையில் ஏற்ற விரும்பினவர்கள் கீழ்ப்படியாதவர்கள். யாருக்கு கீழ்ப்படியல? பிதாவுக்கும் கீழ்ப்படியல, அவருடைய குமாரனுக்கு அவங்க என்ன செய்யல? கீழ்ப்படியல. அதனாலதான் கொலை செய்ய வகை தேடினாங்க. இயேசுவை கொலை செய்ய வகை தேடினாங்க, திட்டமிடுவாங்க. இவர் பேசுறதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்? இவர்கள் வேதத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். அதனால கீழ்ப்படிதலை குறித்து யாரு பேசினாலும் இவங்களுக்கு பிடிக்காது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருப்பேன்னு சொல்லுவாங்க சில ஆளு. கீழ்ப்படிதலை குறித்து பேசி பாருங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்க. கீழ்ப்படியாம அவங்களுடைய மிக முக்கியமான ஆகாரமா இருக்கும். அவங்களுக்கு யோசிக்கிறதெல்லாம் செய்யணும், தனக்கு தோன்றதெல்லாம் செய்யணும். வேதத்தை ஒப்பிட்டு எதையுமே பார்க்கறது இல்லை. மலேசியாவுக்கு போயிருந்த ஒரு சகோதரி, இப்போ பகுதியில் ஒரு வீடு, சாரி இப்போ இல்லை, காஜாங்கிற பகுதியில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், கேரள கோலாலம்பூர்ல. என்னை பார்க்க வந்தவங்க அவங்க எப்படி ஜெபிக்க சொல்றாங்க தெரியுமா? பாஸ்டர், எனக்கு ஒருத்தரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்க அதை கொஞ்சம் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிதான். அந்த ஃப்ரெண்டை இது சொல்றது ஒரு பொம்பளை பிள்ளை, அவரை நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன், அதை கொஞ்சம் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் பொறுமையாக அப்படி நின்றுக்கிட்டே இருந்தேன். வீட்டுக்காரங்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொன்னேன், ஒப்பு கொடுத்து உங்க நல்ல ஒரு மன வாழ்க்கைக்கு உங்க 2 பேரும் ஆயத்தப்படுத்த நான் ஜெபம் பண்றேன். ஆனா நீங்க விரும்பினதை நான் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி அவன் ஒரு 6 மாசத்துல உங்களை விட்டுட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டானா, அப்புறம் நான் மூஞ்சப்ப எங்க வச்சுக்கிறதுன்னு கேட்டேன். அப்புறம் என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் ஆசீர்வதிச்சு ஜெபிச்சாரு, இந்த கல்யாணம் அப்படியாக இப்படியாக சொன்னாரு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கிளப்பி விடுவீங்க. இல்ல, நீ விரும்புகிற பிரகாரம் தேவ சித்தமா இருந்தாதான் அது நடக்கும். நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவன், விலைக்கு போயிடக்கூடாது. பாருங்க, நான் சொன்னேன், பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் கேட்டேன், சிஸ்டர் இருங்க, அது நீங்க விரும்பினவரு. உங்க திருமணம் அவரு, இவங்க கிறிஸ்தவங்க, அவர் இந்து. இப்ப இதனை ஆசீர்வதிச்சு வர ஜெபம் பண்ண மட்டும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிம்பாங்க போல. நான் சொல்லிட்டேன், இங்க பாருங்க, இதுல நஷ்டமோ லாபமோ அது உங்களோட சேர்ந்தது. ஆனா நான் என்ன செய்யறேன், இவங்க இருவரையும் மன வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்தி, ஆண்டவரே இவங்களை நடத்துங்க,
இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அதான் நான் செய்ய முடியும். மலேசியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் டிசிஷன் தான் அங்கே மெஜாரிட்டி. அவங்க முடிவெடுத்துட்டாங்கன்னா பெற்றோர்கள் ஓகே சொல்லுவாங்க. அங்கே தடையெல்லாம் கிடையாது. ஒரு சிலர் தான் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. வசதி, சிலர் ஜாதி பார்த்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது உண்டு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே இருக்குது. ஆனால் இந்த ரெண்டுலையுமே நீங்கள் கவனிக்க வேண்டியது பாருங்க, இவங்க கீழ்ப்படியாம இப்ப கிறிஸ்தவத்தை விட்டு ஒரு அந்நிய ஆராதனை உட்பட்ட ஒரு மனுஷனை திருமணம் பண்ண போறாங்க. அதை நான் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு எது நடந்தாலும் அந்த பழி யாரு மேல விழுகும்? ஏன் மேலதான் விழுகும். அப்ப நான் சொல்லிட்டேன், அவர் கொடுத்து அதை ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம். இந்த மன வாழ்க்கை அவர் கொடுத்து அவர் ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம். அது அவருக்கும் உங்களுக்கும் உண்டானது. நான் இதுல ஒன்றும் இப்படிதான் செய்யுங்க அப்படிதான் செய்யுங்கலாம் சொல்லி ஜெபிக்க முடியாதுமா. பொதுவான ஒரு ஜெபம் இருக்கு சொல்லி சாதாரணமான ஒரு ஜெபம் ஜெபிச்சு அனுப்பிவிட்டேன். எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னா, நாம செய்யறத சரின்னு நினைச்சுக்கிட்டு கீழ்ப்படியாதவர்களா இருப்போம் என்று சொன்னா, வேதத்தில் எத்தனை இடத்துல சொல்லுது, அந்நியர்களோடு சம்பாஷணை செய்யாதிருப்பாயாக, களவை அதாவது அவங்களோட கலந்துடாதிருப்பாயாக சொல்றார் கர்த்தர். மோசையை கொண்டு சொல்ற, அந்நியர்களை நீ நாடி போய் அவங்களோட கலந்து அவங்க தேவர்களையும் நீ நாடி போயிடாத, அவங்க செய்யற வழிபாடுகளை நீ என்ன செய்திராத, செஞ்சிராத சொல்றாரா இல்லையா? அதுக்குதான் கிறிஸ்தவத்துல கிறிஸ்தவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் கல்யாணம் பண்ணணும். நல்ல வரன் வேணும்னா பிள்ளைகள் படிக்கிற காலத்துல இருந்தே பிள்ளைகளுக்காக அம்மா நல்லா ஜெபிக்கணும், பெற்றோர்கள் ஜெபிக்கணும். அந்த திருமண பருவம் வரும்போது அது ஏற்ற காலத்துல அழகா நடக்கும். ஆண்டவர் என்ன எதுவுமே செய்ய மாட்டேன்னு ஏதாவது சொல்றாரா? நல்லா அவர் கர்த்தருடைய சமூகத்துல கேட்டு விண்ணப்பம் பண்ணி கீழ்ப்படிந்து கர்த்தருக்காக காத்திருக்க எல்லாம் சகல ஆசீர்வாதம் தான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளாகிய நாம இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது போல நீங்களும் நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்திருக்கணும். இதை குறித்து 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 14-15 வாசிங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து பாருங்க. நீங்க அறியாம இச்சித்தீங்க, அறியாம பாவம் செஞ்சீங்க, அறியாம எல்லாமே நடந்துச்சு. ஆனா இனி அப்படி இருக்காதீங்க. பேதுரு அழகா சொல்றாரு பாருங்க. இனி என்ன செய்யக்கூடாது? அப்படி இருக்காதீங்க. அப்படி இல்லாம நம்ம என்ன செய்யணுமா? கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஆமென் சொல்லுவோமே. நீங்களும் உங்கள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? ஆமா, பேதுரு தானே சொல்றாரு, இயேசுவா சொன்னாரு? அப்படி அல்ல. பாஸ்டர் தானே பிரசங்கம் பண்றாரு, இயேசுவா பிரசங்கம் பண்றாரு? அப்படி அல்ல. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் எங்க இருந்தாலும் நீங்க யார் ஒருவருக்கு பயப்படணும்? ஆண்டவராக இயேசுவுக்கு பயந்து இது இவருக்கு பிரியமில்ல அப்படின்னு சொல்வதில் நீங்க தெளிவுள்ளவர்களா இருக்கணும். அப்பதான் பாலியல் இச்சைகளுக்கும் உலக பிரகாசமான சம்பாஷணைகளுக்கும் பாவத்தின் கொடுமைகளுக்கும் நம்ம விலக்கி நம்ம ஆத்துமாவை காப்பாற்றி கொள்ள முடியும். அதை குறித்து அதே 1 பேதுரு 4:16-17 வாசிங்க. 1 பேதுரு 4:16-17 வாசிக்க கடவோம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நம்ம பாடுபடுகிறது நிமித்தம் யாரை மகிமைப்படுத்தணுமா? தேவனை மகிமைப்படுத்தணுமா? மகிமைப்படுத்த முடியும். நமக்கு பாடுகள் சகித்து அதை கடந்து போனா நம்ம யாரை மகிமைப்படுத்துகிறோம்? இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம். அடுத்தது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? சாத்தான் இயேசுவை மாத்திர சோதிக்கல. சாத்தான் நிச்சயை கொண்டு இயேசுவுக்கு மாத்திரம் தூண்டல்ல. கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறவர்களையும் கீழ்ப்படியாதவர்களையும் வேறு பிரிக்கும்படி சாத்தான் ஒரு பக்கம் அவன் வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். பிள்ளைகள் கீழ்ப்படியத்தக்கதாக தேவன் பலனை கொடுத்து ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார்.
இரு கூட்டம் இருக்குது, கீழ்ப்படுகிற கூட்டம், இன்னொன்னு கீழ்ப்படியாதவர்கள். இப்ப நீங்க இதை எடுத்துக்கொள்ள, இந்த ஆகாரத்தை நான் எதில் கீழ்ப்படுகிறேன், எதில் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கீழ்ப்படியாமை தேவனுக்கு புறம்பானது, கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு பிரியமானது. ஆமென் சொல்லுவோமா? சரி, இதை குறித்து 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3:19 22 வரைக்கும் வேகமா எடுத்து வாசிங்க. அந்த ஆவியிலே இயேசு, கவனிங்க, அந்த ஆவியிலே அவர் போய், அதாவது இயேசு மரணத்துக்கு பிறகு அவர் ஜீவனை விடுறார் இல்லையா சிலுவையில, அந்த ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இந்த ஆவிகள் எங்க இருக்குது? காவல். காவல் இருக்குன்னா எங்க இருக்குன்னா பாதாளத்துல இருக்குது. இந்த ஆவிகள் எங்க வைக்கப்பட்டிருக்குது சொல்லுங்க? பாதாளத்துல வைக்கப்பட்டிருக்குது. சரி, வாசிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை உருவாக்கி கட்டி அழைப்பு கொடுத்த காலத்துல, ஆயத்தம் பண்ணும் நாட்கள்ல தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்தது போது, ஆண்டவர் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போதும் கீழ்ப்படியாமல் போனவைகள், இவங்க என்ன செய்யலீங்க? கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த பேழையில சிலராகி 8 பேர் மாத்திரமே பிரவேசித்து ஜலத்தினாலே ஜலமாய் வந்த இயேசுவாலே, சொல்லுங்க, ஜலமாய் வந்த இயேசுவாலே காக்கப்பட்டார்கள். அப்ப கீழ்ப்படிதல் அற்றவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க? அதே ஜலத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாடு பார்க்கிறதுக்கு லகுவா இருக்கும். ஜலமாக வந்த இயேசு, 1 யோவான் சொல்லுகிறது, இயேசு ஜலமாகவும் எப்படி வந்தாரா? இரத்தமாகவும் வந்தாரா? சொல்லுங்க, இயேசு ஜலமாகவும், ஜலமாக மாத்திரமல்ல இரத்தமாகவும் வந்தவர். அன்றைக்கு நோவாவை காத்த ஜலம் இன்னொரு புறம் இன்னொரு கூட்டத்தை என்ன செய்தது? அழித்தது. நியாய தீர்ப்பு பிதாவுடைய கரத்தில் இல்லை, அது இயேசுவின் கரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசுவுக்கு உட்பட்டு இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தால் அவர் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய மாட்டாரு? அழிக்க மாட்டாரு. கீழ்ப்படியாதவர்களுக்கு அவருக்கு என்ன செய்ய? நியாய தீர்ப்பு வழங்கும் அவர்களுடைய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரால் எல்லாமே செய்ய முடியும். அதான் நம்ம வெளிப்படுத்தின விஷயம் 1ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறோம். அவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை உடையவராயிருக்கிறார். இதுல நீங்க கவனம் செலுத்தணும், சரிங்களா? கடைசியாக யாக்கோபு 4:7 வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்ல கவனிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு என்ன செய்யணுங்க? யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். யாருக்கு எதிர்த்து நிக்கணும்? அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நல்லா சொல்லுங்க எல்லாரும், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சாத்தான் ஓடி போகணும்னு சொன்னா நாம முதலாவது என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். எல்லாரும் உச்சரிங்களேன் கொஞ்சம். நாம என்ன செய்யணும்? நாம தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் சாத்தானுக்கு நம்ம அடுத்து என்ன செய்யணுமா? எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். சிம்பிள். எதுல நீங்க அடிமையா இருக்கிறீங்களோ உலக காரியங்கள், அது பாவம். பாவம் செய்துகிட்டே இருந்துகிட்டே பாவம் கிருபன்னு சொல்றது அது கள்ள உபதேசம். அப்படி எது இங்க பைபிள்ல சொல்லப்பட கிடையாது. இயேசுடைய நல்ல பிரசங்கமும் இனி பாவம் செய்யாது இருப்பாயாக, இதான் நல்ல பிரசங்கம். அவருக்கு சொஸ்தமான 38 ஆண்டு காலம் சொஸ்தமான பெதஸ்தா குளத்துல சொஸ்தமான மனுஷனுக்கும் அவனை தேவாலயத்துல சந்திக்கும் போது இயேசு சொல்லுவாரு, இனி கேடான ஒன்றையும் செய்யாத இருப்பாயாக. கையும் களவும் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் சொன்னாரு, இனி பாவம் செய்யாதிருப்பாயாக. பல இடத்துல இதை பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர்களும் அந்த உபதேசத்துல தான் நிலைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த டிவைனிங் லவ் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பிரமாணத்தை வசனத்தை புரட்டி பாவம் நம்ம செய்யலாம், அது பாவம் இல்லையா? எப்படிங்க? பாவம் நம்ம செய்தா அது பாவம் இல்லையா? ஏன்னா அதுக்காக இயேசு மரிச்சிட்டாராம்.
அவர் மரிச்சதுனால நம்ம செய்யறது பாவம் இல்லையா? எவ்வளவு பெரிய தந்திரம் பாருங்க. அவர் மரித்ததுனால இனி நம்ம செய்யற பாவம் எல்லாம் பாவம் இல்லையா? ஒரு கூட்டம் எழும்பி இருக்குது. சிங்கப்பூர்ல ஒரு கள்ள உபதேசி இருக்கிறான். பைபிளை விட அதிகமா அவன் புஸ்தகம் வித்து இருக்குது. இந்த பைபிளை விட அதிகமா அவன் எழுதின ஒரு புஸ்தகம் வித்து இருக்குது. அதை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அந்த உபதேசத்துக்கு நிறைய பேர் அடிமைகளா இருக்கிறாங்க. கள்ளோபதேசம், கள்ளோபதேசம். இங்க கீழ்ப்படிதலுக்கு தான் அழைப்பு. கீழ்ப்படியாதவர்கள் எங்கே இருப்பார்கள்? அப்ப எல்லாமே செய்யலாம். மலேசியாவில் அது பரவி இருக்குது, சிங்கப்பூர் முழுவதும் பரவி இருக்குது. அது பல ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள வேகமா பரவிருச்சு. இன்னைக்கு பார்த்தா நம்ம தமிழாலாம் அதுக்கு அடிமையா இருக்கிறான். கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. லகுவான உபதேசம். திருடலாம், பொய் சொல்லலாம், பாவம் இல்லை. விபச்சாரம் செய்யலாம், பாவம் இல்லை. நியாய தீர்ப்பு வழங்குகிறவர் இயேசு. ஜலத்தினால் 8 பேரை காப்பாற்றினார், மற்றவர்களை அழித்தார் இயேசு. எச்சரிக்கையா இருக்க பழகணும். சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு துன்மார்க்கனை போல உங்க வாழ்க்கை முடியும்னா உங்களுக்கு துன்மார்க்கனுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? முடிவு மரணம், 2ஆம் மரணம். அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடலிலே பங்கடைவார்கள். அங்கெல்லாம் கிருபையும் கிடையாது. நீ எவ்வளவு கூப்பிட்டாலும் பதில் வராது. இந்த பூலோகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பின் நாமம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. மீட்பின் நாமம், ரட்சிப்பின் நாமம், தயவுள்ள நாமம். அவர் ஏற்றுக்கொண்டா அவர் சொல்லுகிறபடி வாழணும். அவர் சொல்லாததெல்லாம் செய்து, தேவன் அறிவிக்காததெல்லாம் நீங்க உங்க விருப்பத்துக்கு நிறைவேற்றி பரலோகம் போகலாம் நினைச்சீங்கன்னா அது கனவு. கனவு. ஏமாற்றப்படுவீர்கள். இப்படிப்பட்ட ஆளுகளை நான் பார்க்கிறேன். நிறைய பேரை கன்வின்ஸ் பண்றாங்க, நிறைய பேரை மனசு மாற்ற விரும்புறாங்க. பழைய ஏற்பாடு தான் தண்டனைக்கு உட்பட்டது, புதிய ஏற்பாடுலாம் அப்படி இல்லை. புதிய ஏற்பாடு தான் அதிக ஸ்ட்ரிக்ட் தெரியுமா? பழைய ஏற்பாடுல விபச்சார பண்ணாதிருப்பையான்றமே இவன் போற வர பொம்பளைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான். ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார்? வந்ததுமே ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே நீ விபச்சாரம் செய்து ஆயிற்று, சோலி முடிந்துட்டு. அப்ப இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவராக இயேசு கீழ்ப்படிந்தார். பிதா எல்லாவற்றையும் அவர் உயர்த்தி வச்சார். இப்ப இயேசு நாம கீழ்ப்படுகிறவர்களுக்கு எல்லாவற்றையும் தர விரும்புகிறார். அவங்க தான் இயேசுவோடு கூட 1000 ஆண்டு காலம் அரசாளுமை செய்வார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். கீழ்ப்படிதல் எனக்குள் வரணும் ஆண்டவரே. கீழ்ப்படியாமை விட்டு நான் வெளியேறணும் ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர் வேணான்னு சொல்றது எனக்கு வேணாம் சொல்லுங்க. ஆண்டவர் விரும்புகிறது எனக்கு வேணும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கொஞ்ச நேரம் எழுந்து உங்களை மறந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. இதுவரைக்கும் கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படியாம இதுலெல்லாம் இருந்தீங்க, யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அவைகள்லாம் அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. அற்ப காரியங்களுக்காக, சொற்ப காரியங்களுக்காக யாக்கோபை போல, ஏசாவை போல அற்ப காரியமாகிய ஒருவேளை கூழுக்காக தன் சேஷ்ட புத்திர பாக்கியத்தை விற்று போட்டவனாக இராதபடி கர்த்தருக்குள்ள நீங்க பாதுகாப்பா இருக்க வேண்டும். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காபாலா பாதாலா மராலா பாதாலா. சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய அறியாமை நீங்கட்டும், கீழ்ப்படியாமை நீங்கட்டும். கீழ்ப்படிதலுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடிக்கு வேலி அடைப்பீராக. நீர் விரும்பாத எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்யாதபடிக்கு என் மேல் மனமிறங்குவீராக. உம்முடைய அன்பினாலே என்னை வளர்த்தெடுப்பீராக. என் குறைகள் குற்றங்களை மன்னித்து உம் இரத்தத்தினாலே என்னை கழுவுவீராக, என்னை கழுவுவீராக, என்னை கழுவுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.